ஒரு தாயாக அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல, இங்கே இருக்கிற தம்பிமார்கள்ட்ட தான் பேச போகிறது. எல்லோரும் எப்படியா இருக்கிய? ஆமாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இத்தனை தம்பிமார்கள் இருக்கிறீங்க. டெய்லி உங்கள் அம்மா உங்களுக்கு டிஃபன் கேரியரில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அம்மா கஷ்டப்படுறாங்களே, ஒரு நாள் நம்ம சமைப்போன்னு எந்த பையனாவது சமைச்சு கொடுத்தேன்னு கையை தூக்கு பார்ப்போம். ஆனால் உண்மையில் சொல்லுகிறேன், காலம் மாறிக்கொண்டே வருகிறதுக்கு இங்கே இருக்கிற பசங்களே உதாரணம். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு மாற்றம் பசங்க கிட்ட வந்துட்டு, பொண்ணுங்க கிட்ட மாற்றம் வந்திருக்கா? வாய்ப்பு இல்லை. அதை கூட புரிஞ்சு வச்சிருக்கா. ஏய், நீ நல்லா கூஜா தூக்குவடா, இப்படி சொன்னா என்னமா ஒரு சிரிப்பு வருது. ஆக எல்லாத்துக்கும் ஒரு தலையாட்டி பொம்மையா இருக்கிறவன் தான் உங்களுக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்றாங்கடா. லவ்னா எங்க காலத்துல இருந்த லவ் வேற. ஒருத்தரை நினைச்சா ஒரு 10 வருஷமாவது குறைஞ்சது அவன் பேசுவானா மாட்டானான்னு ஒரு 4 வருஷம் ஓட்டிடுவான். அடுத்த 2 வருஷத்துல அவன் பேசவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எவனாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவோம். ஆக கூஜா தூக்குற நான் கேட்குறேன், உண்மையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு தேவை என்று சொன்னவுடன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு அச்சப்படணும், எதுக்கு நாணப்படணும், எதுக்கு வெக்கப்படணும்? இம்மா இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கிற இயற்கை குணம்மா. இலங்கை ஜெயராஜன் ஒரு பெரியவர் சொன்னது இது. ஆண் என்பது எப்போவுமே வேறுதான், பெண் என்பது எப்போவுமே வேறுதான். ஆணுக்கு பெண் சமமாக முடியாது, பெண்ணுக்கு ஆண் சமமாக முடியாது. இயற்கை குணங்கள் வேறு, அதற்குரிய இயற்கை குணங்கள் வேறு. என்னத்தான் நம்ம வளர்ந்தாலும் பெரிய பாறாங்கல்ல தூக்குனா அவன் தூக்கிடுவான், நம்மளால் தூக்க முடியுமா? டேய் தூக்குடான்னு ஆம்பளையத்தான் சொல்ல முடியும். அதுக்காக ஆம்பளை பெரிய ஆளா? பெரிய ஆளா? அது அதற்குரிய இயற்கை அம்சம், அது அப்படித்தான் இருக்கும். இப்போ பேருந்தில் போகிறோமா, அதே ஒரு முனுசாமி இடிச்சுக்கிட்டு இருந்தா இடிக்கட்டும் அப்படின்னு விடுவோமா? இல்லை, அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. அதே மாதிரி தான் உங்களுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தூக்கிறதுக்கு நீ காரணமாயிடக்கூடாது. இப்போ இயற்கையாகத்தில் ஒரு வயசு வரும் பொழுது நல்ல கை கால் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் அவள் தன்னை தானே ஊனமாக எடுத்துக்கொள்ளுவாள். ஆமாவா இல்லையா? தீபாக்கா ஒரு காலத்தில் ஊனமாக தான் இருந்தேன். இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் கை கொடுத்து எங்கள் அக்கா அழகின்னு சொன்னதுனால எனக்கு தைரியமாக அந்த மைக்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்.